அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா IRCTCக்கு நவரத்ன அந்தஸ்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய 25வது நவரத்ன நிறுவனமாக IRCTC வந்திருக்கு. 26வது நவரத்ன நிறுவனமாக என்ன அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா IFRC அப்படிங்கிற அமைப்பு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு அமைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும். 25 IRCTC, 26வதா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு IFRC அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்புகளும் வந்திருக்கு. ஒரு நிறுவனம் நவரத்ன அந்தஸ்து பெறுது அப்படின்னா அதுக்கு என்ன சலுகைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட், நவரத்ன அந்தஸ்து அப்படிங்கிறது பார்த்தோம்னா பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த நவரத்ன அந்தஸ்து வாங்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு என்ன ஒரு அட்டானமி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க 1000 crore வரைக்கும், ஓகேங்களா, 1000 crore வரைக்கும் ஆர்எல்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்ல அவங்களோட நெட் வர்த் இருக்கும் இல்லையா, அவங்களோட அந்த நெட் வர்த்ல 15% வரைக்கும் அரசாங்கத்தை கிட்ட பர்மிஷனே வாங்காம இவங்களாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்ட்ல. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த நவரத்ன அந்தஸ்தோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. ஒரு நிறுவனத்துக்கு நவரத்ன அந்தஸ்து கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒன்னு அவங்க 1000 கோடி ரூபாய் வரைக்கும் அரசாங்கத்துக்கிட்ட கேட்காம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அவங்களோட டோட்டல் வேல்யூ, அவங்க நெட் வர்த்ல 15% இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு ப்ராஜெக்ட்ல. இது நவரத்ன அந்தஸ்தோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ். அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய சப்சிடரிஸை கிரியேட் பண்ண முடியும். ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது மற்ற நிறுவனங்களோட சேர்ந்து பண்ண முடியும். இதெல்லாம் அதர் அட்வான்டேஜஸா இருந்தாலும் முக்கியமான அட்வான்டேஜ் நமக்கு 1000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவங்களோட நெட் வர்த்ல இருந்து 15% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்தியாவோட மொத்த நவரத்ன நிறுவனங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 26. லாஸ்டா வந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த IRCTCயும் IRAFCயும் வந்திருக்கு. சரிங்களா? IRACயும் வந்திருக்கு. சரியா? ஸோ அதான் நம்ம முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு எமன் கொள்ளும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்ப நம்மளை விட்டுட்டு போறக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நம்ம சாகக்கூடிய தருவாயில நினைச்சாலுமே அது கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் கரெக்டா சொல்றார். திருக்குறளின் 799 அதிகாரம் நட்பு ஆராய்தல். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நித்தி ஆயோகோட ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா? வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்கள் கடன் வாங்குவது 22% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நித்தி ஆயோகும் இந்த சிபில் அப்படிங்கிற அமைப்பு இன்னும் சில அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் கடன் வாங்குவதை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல கடந்த 5 ஆண்டுகள்ல 2019 இருந்து 24 வரைக்கும் பார்த்தோம்னா பெண்கள் கடன் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு 22% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா அது என்ன மாதிரியான கடன்களை வாங்குவது அப்படிங்கிறதுல வேறுபடுது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் கடனோ இல்ல வீட்டு உபயோக பொருட்களுக்கான கடனோ இல்ல வீட்டு கடனோ பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மத்தியில 42% இருக்கு. ஸோ பெண்கள் பேர்ல இருக்கக்கூடிய இந்த கடன்கள்லாம் பார்த்தோம்னா 42% இருக்கு. இது பெண்கள் மத்தியில பெண்கள் கடன் வாங்குவதில் நகைக்காக கடன் வாங்குவது, அந்த நகை கடன் வாங்குவது அப்படிங்கிறது பார்த்தோம்னா 38% இருக்கு. ஆனா பெண்கள் மத்தியில தொழில் முனைவோர்களுக்காக கடன் வாங்குவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3% தான் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே பெண்கள் கடன் வாங்குவதில் முன்னிலையில இருக்கக்கூடிய மாநிலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? தமிழ்நாடு தான் டாப் ஸ்டேட்ல இருக்கு. பெண்கள் விமன் பாரோவர்ஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா 44% தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மகளிர் திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள்னால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக கடன்களை வாங்குறாங்க. இந்த கிரெடிட் அவங்க கைக்கு அதிகமாக வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரெடிட் வருது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை அவங்கள தொழில் முனைவோர்களாக மாற்றலாம். அவங்களுக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்கா இந்த டேட்டாஸை மட்டும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது
நமக்கு 97th அகாடமி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ 97th அகாடமி அவார்ட்ஸ், அதாவது ஆஸ்கார் அவார்ட்ஸ் தான் அஃபீஷியலா சொல்றப்ப அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுல சிறந்த திரைப்படம் இந்த மாதிரி முக்கியமான ஒரு 5 விருதுகளை எந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனோரா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. 5 முக்கியமான விருதுகளை வந்து வாங்கியிருக்கு. ஓகேங்களா? பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர் இந்த மாதிரி. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மற்ற முக்கியமான விருதுகளை பத்தி இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் என்ன இது இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஒரு தடவை கண்ணால பார்த்தா போதும். சரிங்களா? சோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.